நான் இப்போ சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருக்கேங்க. இங்கே இருந்து வேளச்சேரி வரையிலும் அந்த எம்ஆர்டிஎஸ் பறக்கும் ரயில்னு சொல்லுவாங்க தமிழில், அதில் போகலாம். அந்த பயணத்தில் வாங்க. चेन्नई बीच वेलचेरी लोकल प्लेटफॉर्म क्रमांक 8 पर खड़ी है. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 436005 சென்னை பீச்சில் இருந்து ஆவடி வரை செல்லும் லோக்கல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நாம் இப்போ சென்னை பீச்சில் இருக்குங்க. சென்னை பீச்சிலேருந்து புறநகர் ரயில் வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ், ஈஸியாக சொல்லணுன்னா பறக்கும் ரயில், அதில் ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். கரெக்டாக 10:30 மணிக்கு சென்னை பீச்சிலிருந்து வேளச்சேரிக்கு கிளம்பியிருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எம்ஆர்டிஎஸை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாங்க. எம்ஆர்டிஎஸ்ன்றது மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், பெருநகர அந்த டிரான்ஸ்போர்ட். இது இந்தியாவில் பெருநகரங்களில் இது மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை 1985 ஆண்டு அறிமுகப்படுத்தி சென்னையில் இந்த எம்ஆர்டிஎஸ்னுடைய வேலைகள் 1991 தொடங்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் இந்த சேப்பாக்கம் மயிலாப்பூர் வரலும் 1995 ஓப்பன் பண்ணுறாங்க. வேளச்சேரி வரையிலும் 2007 ஓப்பன் பண்ணாங்க. இந்த வேளச்சேரிக்கு அப்புறம் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான் பார்த்திங்கன்னா 2007 இப்போ வரைக்கும் நீடிக்குது. ஆனால் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. கூடிய விரைவில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு இந்த எம்ஆர்டிஎஸ் நீட்டிக்கப்படும். இது ஒரு நல்ல விஷயம். இந்தியாவிலேயே சென்னையில் மட்டும்தான் இந்த எம்ஆர்டிஎஸ் எலிவேட்டட் லைன் ஒர்க் ஆகுதுங்க. அப்படியே பேசிக்கிட்டே நம்மளோட முதல் ஸ்டாப்பிங் சென்னை போர்ட்டு. ஆமாம், சென்னை போர்ட்டு வந்துட்டோங்க. சென்னை போர்ட்டு வந்துட்டோம். அடுத்து நம்மளோட இரண்டாவது ஸ்டாப்பிங். ஆமாம், இந்த வழியில் மொத்தம் 18 ரயில் நிலையம் இருக்குங்க. சென்னை பீச்சிலேருந்து வேளச்சேரி வரைக்கும். நம்மளோட இரண்டாவது ஸ்டாப் வந்து சென்னை பார்க் பூங்கா நகர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் அந்த எலிவேட்டட் லைன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளோட ட்ரெயின் வந்து மேல் நோக்கி போகுது பாருங்கள். ஆமாம், இதிலேருந்து எலிவேட்டட் ஸ்டார்டிங். சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் வந்துட்டோங்க. சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் வந்திருக்கோம். இந்த எலிவேட்டட் லைனில் மேலே இருந்து பார்க்குறப்ப இந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, இதுக்கப்புறம் சேப்பாக்கம் ஸ்டேடியம், இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. ஹைட்டில் இருந்து பார்க்குறப்ப. ஆமாம், சென்னை நகரனுடைய அந்த காட்சி வந்து அற்புதமாக இருக்குது. அடுத்து நாம் இப்போ சேப்பாக்கம் நெருங்கி வரங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஐபிஎல், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் மேட்சுகள் எல்லாம் மறக்க முடியாத ஒரு ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் எம்ஏ சிதம்பரம் சேப்பாக்கத்தில் அமைந்திருக்கு. நாம் இப்போ சேப்பாக்கம் ஸ்டேஷனை அப்ரோச் பண்ணுறோம். அடுத்து திருவல்லிக்கேணி அந்த ஸ்டேஷன் வந்திருக்குங்க. திருவல்லிக்கேணி, அழகான தமிழ் பெயர். இது கடற்கரையை ஒட்டி இந்த பகுதிகளில்
மேலே போகிறதால காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்குங்க. அடுத்து கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் ஸ்டேஷன் வந்திருக்குங்க. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் இந்த ஸ்டேஷன்லேருந்து இப்போ நாம் அடுத்த ஸ்டேஷனை நோக்கி கிளம்பி போய்கிட்டு இருக்கு நம்மளோட ட்ரெயின். நம்ம நார்மலாக கீழே சமதளத்தில் போகிற ட்ரெயின் தான் கர்வெல்லாம் நிறைய இருக்கும், வளைந்து நிலைந்து போகும்னு பார்த்தா எலிவேட்டர்லேயே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த வளைந்து நிலைந்து போகிறது. அடுத்து நாம் இப்போ முண்டகக்கண்ணி அம்மன் கோவில் அந்த ரயில் நிலையம் வந்திருக்குங்க. இதுவும் மயிலாப்பூரில் ஒரு பகுதி தான் முண்டகக்கண்ணி அம்மன் கோயில். ஆமாம், அங்கே வந்துட்டு அந்த ரயில் நிலையத்திலிருந்து அடுத்த ரயில் நிலையத்தை நோக்கி நமது ரயில் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து நாம் இப்போ திருமயிலை அப்படின்னு சொல்லப்படுற மயிலாப்பூர், ஆமாம் இதனுடைய பழைய பெயர் திருமயிலை, அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும். திருமயிலையிலிருந்து நம்மளோட ரயில் வந்து அடுத்த நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு சில இடத்துல ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஜல்லிலாம் இல்லாமல் ஒரு 2 பக்கம் தண்டவாளத்துக்கு இடையில் கால்வாய் போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்து நாம் மந்தைவெளி ரயில் நிலையம் வந்திருக்கும். மந்தைவெளி, ஆமாம் இந்த மந்தைவெளி இந்த ரயில் நிலையத்திலிருந்து நம்மளுடைய ரயிலானது அடுத்த நிலையத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே, நாம் இப்போ பசுமை வழிச்சாலை அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகிறோங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ கிரீன்வேஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டு அமைச்சர்களோட வீடுகள்லாம் இருக்கிற இடம் இந்த கிரீன்வேஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் தான் பசுமை வழிச்சாலை. அடுத்து நாம் இப்போ வர ஸ்டேஷன் உள்ளே என்ட்ராகி இருக்கிற ஸ்டேஷன் வந்து கோட்டூர்புரம் அந்த ஸ்டேஷன் வந்திருக்குங்க. வந்துட்டு கோட்டூர்புரம் ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட ரயில் அடுத்த நிலையத்தை நோக்கி கிளம்பிடுச்சு. கோட்டூர்புரம். அடுத்து நாம் வரப்போகிற இந்த ரயில் நிலையம் ரொம்ப முக்கியமானதுங்க. மத்திய கைலாஷ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ரயில் நிலையத்தோட பேர் வந்து கஸ்தூரிபாய் நகர். ஆமாம், கஸ்தூரிபாய் நகர்ன்ற ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு நாம் அடுத்த ரயில் நிலையத்தை நோக்கி முன்னேறி நம்மளோட ரயில் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த OMR சாலையில் இந்த யூடர்ன் ஃப்ளைஓவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அடுத்து நாம் அப்ரோச் பண்ணுற ரயில் நிலையம் நெருங்கிறது இந்திரா நகர். ஆமாம், இந்திரா நகர் ரயில் நிலையம். இந்த OMR பகுதிகளில் இந்த எலிவேட்டர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப ஏதோ ஒரு வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வுங்க. வானுயர்ந்த கட்டிடங்கள், ஆமாம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த பகுதியில். இப்போ அப்படியே பேசிக்கிட்டே திருவான்மியூர் ரயில் நிலையம் நாம் இருக்கிறோம். திருவான்மியூர் ரயில் நிலையங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம இந்த டைட்டில் பார்க் ஆப்போசிட்டில் வர ரயில் நிலையம்தான். அடுத்து நாம் முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாம் இந்த OMR சாலையிலிருந்து ரைட்டில் டைவர்ட் ஆகி
அப்படியே பெருங்குடி தரமணி வழியாக வேளச்சேரி போயிடுவோம். இந்த பகுதிகளெலாம் பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குங்க. சென்னையினுடைய ஒரு 20 வருடங்களில் ஒரு வளர்ச்சி. ஆமாம், அதில் நம்ம சென்னை வாசியாக இருந்து நம்ம இதை கண்கூடாக பார்த்ததில் நமக்கும் ஒரு மகிழ்ச்சி. அடுத்து நம்மளோட ட்ரெயின் வந்து தரமணிக்குள்ளே என்ட்ராக போகுது. தரமணி நாம் இப்போ வந்திருக்கிற ரயில் நிலையம் வந்து தரமணி ரயில் நிலையங்க. தரமணி ரயில் நிலையம் வந்திருக்கும். அடுத்து பெருங்குடி ரயில் நிலையத்துக்குள்ளே நாம் என்ட்ரு ஆகிட்டோங்க. பெருங்குடி கடைசியாக இந்த சென்னை பீச்சில் 10:30 மணிக்கு தொடங்கின இந்த பயணம் 11:15 வேளச்சேரி நமது கடைசி நிலையமான வேளச்சேரி நிலையத்தை அடையிறங்க. வேளச்சேரி வந்துட்டோம். ஆமாம், இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மீண்டும் இது போல் நல்ல நல்ல வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் இந்த சென்னையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் பல ட்ராவலிங் இது மாதிரி மிக்சடு கண்டென்ட் வீடியோ பார்க்கணுன்னா என்னோட இன்னொரு சேனலும் இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.